அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, தேசிய மக்கள் நீதிமன்றம் தமிழகத்தில் தொள் 90,892 வழக்குகளுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தேசிய மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? இது என்ன தேசிய மக்கள் நீதிமன்றம்? எப்படி ஒரு நாள்லயே இவ்ளோ வழக்குகள தீர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம படிச்சிருப்போம் பாலிட்டில. லோக் அதாலத் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? லோக் அதாலத் ஜுடிஷியல் ஜஸ்டிஸ குடுப்பாங்க இவங்க தான். ஓகேவா? ஜுடிஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நமக்கு வழக்குகள் நீதிமன்றங்கள்ல ரொம்ப நாள் நிலுவையிலேயே இருக்கு. அதுவே ஒரு இன்ஜஸ்டிஸ் தான். வழக்குகள சீக்கிரமா முடிச்சு வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது. அதனால தான் அத நம்ம ஜுடிஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இந்த லோக் அதாலத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அததான் நம்ம பீப்பிள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பீப்பிள்ஸ் கோர்ட்ன்னு சொல்றாங்க. மக்கள் நீதிமன்றம். அதனால தான் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த லோக் அதாலத் எல்லாமே பார்த்தீங்கன்னா, காந்திய கொள்கைகளின் அடிப்படையில உருவாக்கப்படுது. காந்தியன் பிரின்சிபல்ஸ்க்கு கீழ உருவாக்கப்பட்டிருக்கும். இத இன்னொன்னும் சொல்லுவாங்க. ஏடிஆர் இந்த ஃபுல் ஃபார்ம் கூட நமக்கு கேட்கலாம். ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஓகேவா? ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? லோக் அதாலத் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தாலே இது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துரும். ஜுடிஷியல் ஜஸ்டிஸ் குடுக்குறாங்க. பீப்பிள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காந்தியன் பிரின்சிபல்ஸ்க்கு கீழ இருக்கு. இது ஒரு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டமா இருக்கு இந்தியாவுல அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற விஷயத்த எங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1982ல குஜராத்ல ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது இந்த லோக் அதாலத்ல பார்த்தீங்கன்னா, 2 சைடு கேஸ கேட்பாங்க. உடனடியா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட குடுத்துருவாங்க. கையில இருக்கக்கூடிய எவிடன்ஸ வச்சு உடனடியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துரும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, வழக்குகள சின்ன சின்ன வழக்குகள முடிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிஷியல் மெத்தடா இருந்துச்சு. ரொம்ப எஃபிஷியன்ட் மெத்தடா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா இத கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற அமைப்புக்கு சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குது. 1987ல சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதுதான் ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது 1987ல கிடைக்குது. சரியா? ஒரு லோக் அதாலத்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ எடுத்துட்டு போறோம். அந்த கேஸ விசாரிச்சு ஒரு தீர்ப்பு குடுப்பாங்க இல்லையா? அந்த தீர்ப்பு அதுதான் ஃபைனல். ஓகேவா? 2 தரப்பினருக்கும் அதுதான் ஃபைனல். அத எதிர்த்து எங்கேயுமே அப்பீலுக்கு போக முடியாது. சரியா? அந்த தீர்ப்பு தான் ஃபைனல். அந்த தீர்ப்புக்கு மேல நம்ப அப்பீல்லாம் போக முடியாது. ஓகேவா? அதனால தான் வழக்குகள சீக்கிரமா தீர்த்து வைக்கிறதுல இந்த ஒரு முறை ரொம்ப நல்ல முறை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் நீதிமன்றங்கள்ல நீண்ட காலமா நிலுவையில இருக்கக்கூடிய வழக்குகள முடிச்சு வைக்கிறதுக்காக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க? இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது நடத்தப்படுது. அந்த வகையில நேத்து லோ அ சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரியா? முக்கியமான விஷயம் இது. இந்த லோக் அதாலத்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 4 தடவ நடத்துவாங்க. இங்க 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லோக் அதாலத்ன்னு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குவார்ட்டர்லி பேசிஸ்ல ஒரு வருஷத்துக்கு 4 தடவ இந்த லோக் அதாலத்துகள நடத்துவாங்க. சரியா? இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்து முக்கியமான ஒரு செய்திய பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.